வாத்தோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன் அதிகமாகிடுச்சின்னு பார்க்குறோன்னா அதோட கன்சப்ஷன், அதாவது அதோட மீட்டும் எக்கும் வந்து அதிகமாக இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா 90% வந்து முட்டைக்காகவே இந்த வாத்தை வளர்க்குறாங்க. அண்டு மீட் அஃப்கோர்ஸ் வந்து நிறைய ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸு, கேல் எல்லாம் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து செகண்ட் பிளேஸில் வந்து லார்ஜஸ்ட் க்ரோயிங் ஸ்பீஷியஸாக வந்து இதை நம்ம அறிவிச்சிருக்காங்க. அதாவது சிக்கனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் வாத்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் தான் மோஸ்ட்டாக ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சின்னதாக வாத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை வாத்து பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு முதலீடு இவ்வளோ போட்டால் எனக்கு எவ்வளோ லாபம் வரும், என்னென்னலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் வாத்து பிஸ்னஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்கள் ஃபேபி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட மீட்டு, அந்த மீட்டும் எக்கும் என்ன அளவுக்கு நம்மளுக்கு வந்து பயன்படுது, எந்த அளவுக்கு நல்லது உடம்புக்குன்றதை பார்ப்போம். ஸோ மீட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோரோவர் வந்து வாத்து கறின்றது வந்து ரொம்பவே உடம்புக்கு சூடுன்னுவாங்க. அது வந்து ரெட் மீட்டில் சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அதை நிறைய கன்சியூமும் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எந்த அளவுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50% நம்ம உடம்புக்கு வந்து அயன் சக்தி தேவை. அந்த சக்தியை வந்து நீங்கள் கொஞ்சம் மீட் சாப்பிட்டாலே போதும், ஒரு 100 to 200 கிராம்ஸ் டக் மீட்லேயே வந்து உங்களுக்கு அது கிடச்சிரும். சரிங்களா? உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு எனர்ஜி கொடுக்கும், பிளட் ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குது. அண்டு மீட்டு சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லிமிட்டாக சாப்பிட்டு நம்ம அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணாலே அந்த டயர்ட்னஸ் குறையும், உங்களுக்கு ரொம்ப அசதியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மீட் கன்சம்ஷன் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த வாத்து மீட் வந்து அளவாக எடுத்தால் உண்மையாலே ரொம்பவே நல்லது தான். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டு வந்து ஒரு நல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாத்து ஒரு முட்டை போட்டே ஆகுங்க. ஸோ அதனால் வந்து இந்த முட்டைன்றது நல்ல ஃபேமஸ்ஸு. வாத்து முட்டை ரொம்ப நல்லது, நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்றனால நிறைய பேர் வாங்கிட்டு போய் பசங்களுக்கு வந்து கோழி முட்டை தான் சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வாத்து முட்டை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் டேஸ்ட்டும் சேமாக இருக்கனால வாத்து முட்டை நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு வருது. வாத்து முட்டை எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இருக்குது, அதுவும் B12ன்றாங்க, விட்டமின் B12 இருக்குது. புரோட்டீன், இந்த நியூட்ரிஷன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. எக்குனாலே வந்து புரோட்டீன்ஸ் தான். ஸோ பேசிக்காகவே வந்து நீங்கள் முதல்ல வாத்து வளர்க்க போறீங்கன்னா வந்து நல்லா தண்ணி இருக்கிற இடமா வேணும். வெயில் ரொம்ப இருக்கும் போது அது உடம்பு ரொம்ப சூடாகிடக்கூடாதுன்றதுக்காக தண்ணிக்குள்ளே எப்பவுமே இருக்க ஆசைப்படும். ஆல்மோஸ்ட் ரொம்ப ஹீட்டான டைமில் தண்ணியிலே தான் மிதந்துட்டு இருக்கும். ஸோ முறை அந்த தண்ணியிலே அப்படியே தூங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு தொட்டி மாதிரி நீங்கள் செஞ்சு அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா வாத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட ஃபார்மிங்கும் நல்ல பெனிஃபிஷியலாக உங்களுக்கு கிடைக்கும். மோரோவர் வாத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் ப்ரொடக்ஷன் நல்லா எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கழிவை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அதுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிற சிஸ்டமாக இருக்கட்டும், பெரிய லெவலில் பண்ணுறவங்க மிஷினரிஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். அதுக்கப்புறம் எக் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸு, அப்புறம் இந்த ப்ராய்லர் ப்ரீடிங் ப்ராசஸ்ஸு. ஸோ மோரோவர் கறிக்குன்னு வரும்போது வந்து அதோட ப்ரீடிங்க்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீடிங் ப்ராசஸ்க்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து வாத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், காசு எந்த அளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு தான் எல்லாரோட அல்டிமேட் கோலே. வந்து பெட்டாக வளர்க்குறது டிஃப்ரெண்ட்டு, பட் மோரோவர் பிஸ்னஸாக பண்ணும்போது துட்டு தானே எல்லாமே. முடிவு வந்து துட்டு நிறையா வந்தால் தான் சந்தோஷம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, எந்த அளவு இருக்குதுன்னு பார்ப்போம். டக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 300 எக்கு விட்டுரும். அதாவது நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் டக்ஸு கிடையாது, ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா 365 டேஸுக்கு 300 வாட்டி எக்கு விட்டுருது. என்னோட கணக்குப்படி நான் ஒரு இடத்துல படித்தேன் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு வாத்து வந்து ஒரு முட்டை விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எப்போனா மிஸ் ஆகும், எனி டைம் வந்து முட்டை வராமல் இருக்கும். ஸோ மோரோவர் கேல்குலேஷன் படி பார்க்கும்போது 300 டேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முட்டை கொடுத்துருது ஒரு வாத்து. சிக்கனோட எக்கோட இந்த வாத்தோட முட்டை வெயிட் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. 15 to 20 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேல்குலேட்டட் பண்ணி ப்ரூவன் தான் இது. அதுவும் இல்லாமல் இதோட செஸ்ட் பீஸ்ன்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே நல்லது. அதனால தான் வந்து இதை ரெட் மீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெட் மீட் வந்து ஏன் அப்படின்னா அதிகமாக கன்சியூம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வாத்தம் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், அதிகமாக எடுத்துக்கூடாது, லிமிட்டாக எடுத்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு குவான்டிட்டி எடுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் பார்ப்போம். காக்கி கேம்பெல்னு சொல்கிறாங்க, நாகேஸ்வரின்னு சொல்கிறாங்க, இந்தியன் ரன்னர்ன்றாங்க,
சரா செம்பலி அப்படின்னு சொல்கிறாங்க, சைனா டக்குன்றாங்க, மேஸ்கோவின்றாங்க. ஸோ எல்லாருமே வாத்துன்னு தான் சொல்லி பழகிருக்கோம். மோரோவர் இப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய நேம்ஸ் இருக்குது, இவ்வளோ கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குன்னும் போது நம்மளுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். வெள்ளை வாத்துன்றது தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நிறைய கலர் டிஃப்ரென்ஷியேட்டும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்த டக்குக்கு என்னென்ன டிசீஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து டக் பிளாக்னு சொல்கிறாங்க, பொட்டூலிசம்னு சொல்கிறாங்க. அந்த ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீடிங் சிஸ்டம். அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாத்துகளுக்கு வந்து 60 to 20% ஆஃப் ப்ரோட்டீன் உள்ள சாப்பாடாக நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெட்டர் ப்ரோட்டீன் வரும். நம்ம விதைக்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரிச் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம ஃபுட்ஸ் கொடுக்குறோம், நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறோமோ அதோட அவுட்புட்டும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா, சோளம் 4 கிலோ போடலாம், ரைஸ் பாலிஷ் ஒரு 3 கிலோ போடலாம், மஸ்டர்டு கேக் 1 கிலோ கொடுக்கலாம், மினரல் மிக்ஸ் 350 கிராம்ஸு, சால்ட்டு 250 கிராமு, விட்டமின் மிக்ஸ் 250 கிராமு, ஆன்டிபயோட்டிக்ஸ் 75 கிராமு. இப்போ வந்து ப்ராஃபிட் எவ்வளோ பார்க்கலாம்னு சொல்லும் போது பெரிய லெவலெலாம் நம்ம கேல்குலேஷனே போட வேணாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, சின்னதாக பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா மாதம் 50,000 தாராளமாக சம்பாதிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கன்சம்ஷன் ஆஃப் மீட்டும் எக்கும் அதிகமாக இருக்கனால வந்து டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது உங்களுக்கே தெரியும், அரை கிரவுண்டு கூட வரல. ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் தான். அதுவே 50,000 சம்பாதிக்க முடியுமா? போய் சொல்லாத அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையாலே வந்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு மீடியம் ஸ்கேலோ இல்லை ஸ்மால் ஸ்கேலோ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களோட பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதுக்கு லைசன்ஸ்ன்னு பார்க்கும்போது என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லோக்கல் வில்லேஜ் பஞ்சாயத்து. எனர்ஜியை போட்டு விடுங்க, பஞ்சாயத்து நவுட்னா கொடுக்க போகிறாங்க லைசன்ஸை. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் பொல்யூஷன் போர்டு வாங்கணும், பெர்மிஷன் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் யூஸ், லைசன்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்டில் வாட்டரே இல்லை, எங்கே லைசன்ஸை வாங்குறது நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் வந்து நீங்கள் எங்கன்னா ஊர் பக்கமோ நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணும்போது கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்கும். எனக்கு கண்டிப்பாக நிறைய பேரே சொல்லியிருக்காங்க, ஐயா லைசன்ஸ் வாங்குறது மேட்டர் இல்லை, ஆனால் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட் என்ன சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க, ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து என்கிட்ட பெரிய அளவில் காசு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது வந்து எனக்கு சப்சிடிஸ் கிடைக்குமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லைவ் ஸ்டாக் மிஷன் என்டர்பிரைஸ் இன் போலிட்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அலோவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் அப் டு 25 lakhs. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு 10 lakhs ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை 50% வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு சப்சிடியாக பண்ணி கொடுக்குறனால ரொம்ப ஈஸியாக இருக்கணும். பட் யுவர் லாக் கவர்மெண்ட்டோட தான் உங்களுக்கு டைப்பு. ஸோ அது எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபார்மிங் சப்சிடின்னு பார்க்கும்போது NABARD PVCF ஸ்கீம்ஸ் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க 4 lakhs மினிமமாவது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ லீஸ்ட் இல்லை 5 lakhs அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50 to 40% வந்துடுது. லாஸ்ட் டைம் வந்து கோழியை பற்றி பார்த்துருந்தோம், இந்த வாட்டி வாத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் இதோட நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இந்த விஷயத்தில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க, மேலும் இதை பற்றி கற்றுக்கணும், நான் பெரிய லெவலில் பண்ணணும் இஷ்டப்படுறேன், என்கிட்ட காசு இருக்குது ஆனால் வழி தெரியலையே, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழுக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஃபேபி.